ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ரொம்பவே குட்டியான வீடியோ தான். அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பிளானே இல்லை. நாங்கள் தீபாவளி முடிஞ்சு ஒரு 2 டேஸில் வந்து நாங்கள் சேலம் போயிருந்தோம். அப்போது ஏர்லி மார்னிங் தான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருந்தோம். அன்றைக்கி வந்து வியூ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். தீபாவளி அப்போ என்னோட பாப்பா வரல. தீபாவளி முடிஞ்சு ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் ஊருக்கு வரா. லக்கேஜ்லாம் அதிகமாக இருக்குன்ட்டு வந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கா. அவளை கூட்டிகிட்டு வரதுக்காக தான் சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 5 மணி போலலாம் ட்ரெயின் ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி என்னோட பாப்பா சொல்லியிருந்தா. ட்ரெயின் 5 மணிக்கெலாம் வந்துடும் அப்படின்னா நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3:30 மணி போலலாம் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். 3:30 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 மணிக்கே அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி என்னோட பாப்பா மெசேஜ் பண்ணியிருந்தா. நாங்கள் 3:30 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி கடைசியில் 5 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பினோம். அப்புறம் என்னோட இன்னொரு பாப்பாவும் சேலமில் தான் படிச்சுட்டு இருக்கா. அப்படியே அவளையும் காலேஜில் விட்டுலான்ட்டு அவளையுமே கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. நாமக்கல் டு சேலம் போகிற வழி ஃபுல்லாகவே ஒரே மிஸ்டாக தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் கிட்ட தான் ரொம்ப மிஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. என் ஃபோனோட கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கரெக்ட் டைமுக்கு நாங்களுமே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஒரு 7 மணி போலலாம் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்களுமே வந்துட்டோம். இன்னொரு பாப்பாவை காலேஜில் விடுறதுக்கு முன்னாடி அங்கே போனால் ஹாஸ்டல் சாப்பாடு தான் சாப்பிடணும், சரி வெளியவே எங்கேயாச்சும் சாப்பிட வச்சு அனுப்புவோம் அப்படின்றதுக்காக ஹோட்டல் தான் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவோட காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு 7:30 மணி போல் ஹோட்டல் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமில் எந்த ஹோட்டலுமே ஓப்பன் ஆகவே இல்லை. ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அப்போதைக்கு அங்கே வந்து காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் இது மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க. டிஃபன் டைமிங் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்க ஷாப் முன்னாடியே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட போனோம். சாப்பிட்டு பாப்பாவை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற வேலை தான் இருந்துச்சு அன்னைக்கு. எல்லா ஷாப்பும் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 10 மணி பக்கம் ஆகிடும். அன்ன வரைக்கும் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். பக்கத்துலேயே ஏதாச்சும் பார்க் மாதிரி இருக்கான்ட்டு தேடிட்டு இருந்தோம். சேலமில் ஏற்காடு வேணால் போகலாம், ஆனால் அங்கே போயிட்டு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் பக்கத்துலேயே ஏதாச்சும் இடம் இருக்கான்ட்டு தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த குரும்பப்பட்டியில் இருக்க பூங்கா ஞாபகம் வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் லாஸ்ட் மந்த் இங்கே வந்திருந்தாங்க. சரி நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் அந்த பார்க்கையே சூஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி. சேலம்லேருந்து பூங்கா ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour பக்கம் டைம் எடுத்துக்கிச்சு. பார்க் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்க்கிங் வசதியும் கொடுத்துருக்காங்க. நேற்று நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல் தண்ணியாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தான் கூட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைமுக்கு ஓப்பன் ஆகியிருக்குமோ ஆகாதோன்ற டவுட்லேயே தான் போயிருந்தோம். நல்ல வேலை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. எல்லாமே பக்கம் பக்கமாக இல்லை, கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோமா, எது எது எங்கே இருக்குன்னே தெரியல, தொலைவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. குட்டீஸ்க்குலாம் இந்த பார்க் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க விளையாடுற மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்லாம் விளையாடுற மாதிரி பார்க்குக்குள்ளே கொஞ்சம் தான் இருந்துச்சு. பார்க்குக்கு வெளியவே கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. நேற்று மழை பெஞ்சதுனால இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எப்போவுமே இங்கே இப்படி தான் இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மீன்லாம் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் புலி, கரடி, மாடு ஸ்டாச்சுலாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த பார்க் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கிறதுனால பெரியவங்களாம் இங்கே வந்தால் நல்ல ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். நாங்களும் இந்த பார்க்கெலாம் பார்த்ததுக்கப்புறமா என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, வேறு எதையுமே காணன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் அங்கே இருக்க ஒரு போர்டில் வந்து இந்த பக்கமாக போனால் மான்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. மான்லாம் இருக்காட்டுக்கு சரி போய் பார்ப்போன்ட்டு அங்கே போய் பார்த்துருந்தோம். நிறைய மான் வந்து அங்கே இருந்துச்சு. எல்லாமே அப்படியே நம்மளை பார்த்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அது ஒரிஜினல் மான் தானே இல்லை ஸ்டாச்சுவான்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரிஜினல் மான் தான்ட்டு. எல்லா மானையும் ஒரு இடத்துல விட்டு அப்படி சுற்றிலும் வேலி போட்டிருந்தாங்க. அந்த வேலிக்குள்ளேயே ஒரு கூடாரம் மாதிரியும் செட்டப் போட்டிருந்தாங்க. மழை பெஞ்சா அங்கே போய் இருக்கிறதுக்கா என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. அதுக்காக தான் போட்டிருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். இந்த மான் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து புள்ளிமானும் இருந்துச்சு. புள்ளிமான் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போகும்போதே அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த மான் வந்து ஓடவே இல்லை, அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நின்றுட்டு இருந்துச்சு. மெதுவாக அப்படியே கூப்பிட்டு புல்லெல்லாம் கொஞ்சம் கொடுத்து பார்த்தோம். அதுவுமே வாங்கி சாப்பிட்டுச்சு. ஒரு 1 hour அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படி நாங்களுமே கிளம்பிட்டோம். இதோட இந்த விலாகும் முடியுது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.